Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிசம்பர் 2024 நடைபெற்ற காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோடைய 12th கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இல்லை ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாக்சைட் ஹாஸ் த காம்போசிஷன். பாக்சைட்டோடைய காம்போசிஷன் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ Al2O3NH2O. செகண்ட் ஒன் த வேக்கன்ட் ஸ்பேஸ் இன் பிசிசி லாக்டேஸ் யூனிட் செல் இஸ் கேட்குறாங்க. இதில் பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷனை 100லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிடும். பிசிசியோடைய பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 68% வரும். இப்போ 100 minus 68 that is equal to 32%. Third one, how many faradays of electricity are required for the following reaction to occur? Mn O4 minus to Mn2 plus. The Faraday of electricity needed for 1 mole that is equal to N into F. N mean number of electron involved. இப்போ இந்த இடத்துல மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இப்போ இந்த இடத்துல மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இப்போ +7லேருந்து +2க்கு போயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்விங் பார்த்தீங்கன்னா 5. இப்போ ஹவு மெனி ஃபாரடேஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிஸ் ஆர் ரெக்வயர்ட்னு பார்த்தீங்கன்னா N into F, here N is equal to 5. ஸோ ஆப்ஷன் பி 5 into F வந்துடும். Which of the following reagent can be used to convert nitrobenzene to aniline? இதில் ஃபஸ்ட்டு அசிட்டிக் மீடியத்தில் நைட்ரோபென்சனை ரெடியூஸ் பண்ணோம்னா it becomes alanine. ஸோ ஆப்ஷன் சி tin and hydrochloric acid. Fifth one, a complex in which the oxidation number of the metal is 0. இப்போ இந்த இடத்துல Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படி கேட்டினா, இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா -1, டோட்டலாக -6 வரும். இந்த இடத்துல பொட்டாசியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, டோட்டலாக +4 வரும். +4 வந்துச்சுன்னா சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் வந்து -4. இப்போ சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகான் தட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் டோட்டலாக -6. ஸோ இட் பிகம்ஸ் +2. இந்த இடத்துல Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3 வரும். இப்போ இங்கே வந்து FeCO5 பார்க்கும்போது இது நியூட்ரலிகானுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ இதை ஆட் பண்ணால் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் வரணும். சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் ஹியர் 0. ஸோ இட் becomes 0. இப்போ காம்ப்ளெக்ஸ் இன் வித் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இஸ் 0 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி FeCO5. Sixth one, an aqueous solution of borax is basic in nature. Seventh one, Williamson synthesis of preparing dimethyl ether. Dimethyl ether வந்து preparation Williamson synthesisல பார்த்தீங்கன்னா it follows SN2 reaction. Option C. Fog is colloidal solution of. Fogன்னு பார்த்தீங்கன்னா liquid in gas. Ninth one, the transition element which has only +3 oxidation state is. இந்த 4th லெசனில் வரக்கூடிய ஆன்சர் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்காண்டியத்துக்கு மட்டும்தான் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். பாக்கி எல்லாத்துக்கும் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருக்கலாம், +3 இருக்கலாம், +4 இருக்கலாம்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல குரோமியம், மேங்கனீஸ் அண்ட் நிக்கல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா +2 இருக்கும், +3 இருக்கும், +4 இருக்கும். பட் ஸ்காண்டியத்துக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படி கேட்டினா +3 தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேட்குறது என்னன்னு கேட்குறாங்கன்னா has only +3 oxidation state. நீங்கள் குரோமியம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்டில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில காம்பவுண்டில் +2 இருக்கலாம், +4 இருக்கலாம். இவங்க கேட்குறது has only +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. அப்போ எது வரும்? ஸ்காண்டியம். 10th one, time required for the reactant concentration to reach 1/2 of its initial value is called, we know, half-life period A. 11th one, the aqueous solution of sodium formate, anhydrous chloride and potassium cyanide are respectively. இது 8th lesson அயானிக் ஈக்லிபிரியத்தில் வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். இதுக்கு ஆப்ஷன் சி பேசிக், அசிடிக் அண்டு பேசிக். 12th one,
அசஷன் ரீசன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அசஷன்ல வந்து para n, n dash dimethyl aminobenzaldehyde undergo benzyne condensation. Reason the aldehydic CHO group is metadirect ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அசஷன் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். பட் ரீசன் வந்து இந்த அசஷனுக்கு வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பட் நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். போத் அசஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் true. 13th one, the medical value of drug is measured in terms of its therapeutic index. 14th one, if one strand of the DNA has the sequence of ATGC TTGA, then the sequence of complementary strand would be. பயோமாலிகுல்ஸ் லெசன்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். TACGAACT வந்துடும். 15th one, which one of the following is most basic organic nitrogen compoundல அமீனிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2,4 டைமெத்தில் அனிலின். இப்போ இந்த 1 மார்க்கான ஆன்சர் இங்கே நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 marks question part 2, answer any 6 question. Question number 24 is compulsory. 16th question, what is inert pair effect ன்னு கேட்டிருக்காங்க. very easiest one. இது செகண்ட் லெசன் அல்ல தேர்ட் லெசன் ரெண்டுலையுமே இருக்கும் நமக்கு. in a heavier post transition metal, the outer S electron have tendency to remain inert and show reluctant to take part in the bonding. இது எழுதுனா 2 marks நமக்கு கிடைக்கும். next 17th one, which is more stable, Fe3+ or Fe2+, why அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த Fe3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அப்புறம் Fe2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு இது ரெண்டில் ஹாஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வருதான்னு பார்த்துட்டு அது இருந்ததுன்னா அது ஸ்டேபிள்னு சொல்லிடுறோம் நமக்கு. இப்போ Fuக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் we know 3d6 4s2. இப்போ இங்கே Fe3+, 3+னா 3 எலக்ட்ரான் போயிடும். 3 எலக்ட்ரானா 4s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் அண்டு டி ஆர்பிட்டலில் 1 எலக்ட்ரான் போயிடும். ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன் இன்க்ளூடட் ஆர்கான் 3d5 வரும். இந்த சேம் வே Fe2+க்கு ஆர்கான் இன்க்ளூடட் 3d6 கான்ஃபிகரேஷன் வரும். when you are comparing these two configuration, Fe3+ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, half filled configuration இருக்குது. already we know atom having half filled or completely filled configuration is more stable அப்படிங்கிறோம். so that reason half filled Fe3+ is more stable than Fe2+. இப்போ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனுக்கும் half mark 1 mark கிடைக்கும். எது மோர் ஸ்டேபிள்னு சொன்னோம்னா அதுக்கு 1 mark கிடைக்கும். டோட்டலாக 2 marks வந்துடும். 18th one, give the uses of borax. போராக்ஸோட யூசஸ் கேட்டிருக்காங்க. இதில் 3 யூசஸ் இருக்குது. இந்த 3 யூசஸில் ஏதாவது 2 யூசஸ் எழுதுனா ஒவ்வொரு யூசஸுக்கும் 1 மார்க் கிடைச்சா டோட்டலாக 2 marks வந்துடும் நமக்கு. போராக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், in the manufacture of optical and porosilicate glass, enamels and glasses for pottery. Third one, it is also used as a flux in the metallurgy and also act as a preservative. இந்த மூணுல ஏதாவது 2 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன் 19th one, define coordination number கேட்குறாங்க. இது நீங்கள் 5th லெசன்லேருந்து எழுதலாம் அல்லது 6th லெசன்லேருந்து எழுதலாம். எதுலேருந்து வேணாலும் எழுதலாம். நம்ம 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறோம், 2 ஆன்சருமே இங்கே கொடுத்துருக்குறோம். நம்பர் ஆஃப் ligand donor atom bonded to the central metal ion in a complex is called coordination number of the metal. இது 5th லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர். 6th லெசனில் பார்த்தீங்கன்னா the neighboring atom surrounded by each atom is called coordination number. இதில் 2ல் ஏதாவது 1 எழுதலாம், 2 marks வரும். நெக்ஸ்ட் ஒன், give the examples for first order reaction. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது 2 marksங்கிறதுனால எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஒன்று இந்த வேர்டிங்கில் இருக்கிறது எழுதலாம், இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஏதாவது 1 எழுதுனா போதும். இது அல்லது இது எழுதுனா போதும். இதில் வந்து எனி 2 எழுதுனா கூட போதுமானது. இது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் 21st, write the disposed phase and disposed medium of butter. பட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஜெல் டைப்போடைய கொலாய்டர் சொல்யூஷன். இதில் ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து லிக்விடாக இருக்கும், டிஸ்போசல் மீடியம் சாலிடாக இருக்கும்.
இப்போ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இது 10th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோஃபோரோசிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. When electrical potential is applied across the two platinum electrode tipped in hydrophilic soul, the dispersed particle move towards one or other electrode. So this migration of soul particle under the influence of electric field is called electrophoresis or cataphoresis. இந்த எழுதுனோம்னா 2 மார்க்ஸ் வந்துடும் நமக்கு. Sometime the migration of soul particle under the influence of electrical field is called electrophoresis or cataphoresis. Sometime public examல இது மட்டுமே கொடுத்துட்டு அதுக்கு எழுதுனாவே 2 மார்க்ஸ் வந்துடும் நமக்கு. Next 23rd question, give the IUPAC names கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு IUPAC நேம் கொடுக்குறாங்க. இதில் வந்து CH3 CH3 இந்த பக்கம் CH3 and OH குரூப் இருக்கு. செலக்ட் த பேரண்ட் செயின். ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்பரிங் கொடுக்குறோம் 1 2 3. செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 மெத்தில். ஹவு மெனி கார்பன்ஸ் இந்த பேரண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன். அப்போ என்ன வரும், ப்ரோப். இப்போ கார்பனுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட் இருக்கனால we can use ANE. இப்போ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, OH. OHக்கு வேணும் சஃபிக்ஸ் ஆல். இப்போ இங்கே வவ்வல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த லாஸ்ட் லெட்டர் ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஆல் வந்து செகண்ட் கார்பனில் இருக்கிறதுனால 2 ஆல் போடுறோம். அப்போ 2 மெத்தில் புரோப்பேன் 2 ஆல் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், பென்சைல் ஆல்கஹால் கொடுக்குறாங்க. பென்சைல் ஆல்கஹாலில் இது மெயினாக எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா என்ன வரும், மெயினாக பார்த்தீங்கன்னா மெத்தனால் வரும். மெத்தனால் என்ன குரூப் இருக்குது, ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ ஃபினைல் மெத்தனால் நேம். அப்போ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின், ஐடென்டிஃபை A and B in the following sequence of reaction கொடுத்துருக்குறாங்க. CH3Br react with NaNO3 gives A. Next A react with lithium aluminum hydride to give B and N2. Identify A and B கொடுத்துருக்குறாங்க. bromomethane or methyl bromide react with NaN3. என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த பிஆரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு we can add N3 இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். இந்த NAவும் பிஆரும் சேர்ந்து NaBr போயிடும். we get CH3N3. methyl azide இது A. methyl azide is reduced with lithium aluminum hydride. N3 becomes NH2. மெத்திலமின் கிடைக்கும். அப்போ A வந்து மெத்தில் அசைட், B வந்து மெத்திலமின். இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக எழுதி இங்கே A இங்கே Bன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாவே we get full marks. இல்லை நான் ஈக்குவேஷன் எழுதலை, ஐடென்டிஃபைங்கிறதுனால ஏனா என்ன பினா என்னன்னு மென்ஷன் பண்ணாவே ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3rd, ஆன்சர் எனி 6 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. இல்லை 25th கொஸ்டின், வாட் ஆர் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். வெரி ஈஸி ஒன். ஈச் ஹாலோஜன் கம்பைன் வித் அதர் ஹாலோஜன் டு ஃபார்ம் சீரியஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கால்ட் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட். இதுக்கு 2 மார்க்ஸ் வரும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாவே மோர் தென் 1 எழுதணும். நம்ம இங்கே 3 ஆன்சர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் 2 எழுதுனா கூட போதுமானது. CLF, CLF3, IF7. இல்லை 1க்கு ஆஃப் மார்க்கு, டோட்டலாக 1 மார்க்கு. இப்போ 2 சேர்த்துனா 3 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 26, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்ஸ் காம்பவுண்ட்ஸ். இது யூனிட் 4லேருந்து கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்ஸ் காம்பவுண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் வந்து தே ஆர் ஹார்ட் அண்ட் ஷோ எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஹையர் தென் தோஸ் ஆஃப் பியூர் மெட்டல். அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் பியூர் மெட்டலோடைய மெல்டிங் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியல்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காம்பவுண்ட்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஹையராக இருக்கும். Transition metal hydrides are used as a powerful reducing agent. It is one of the industrial compound. We are dropping hydrogen. Transition metal hydride are used as a powerful reducing agent. அதே மாதிரி metallic carbide are chemically inert. Here we are adding carbon. Metallic carbide are chemically inert. இல்லை 4 answers இருக்கு. ஏதாவது 3 எழுதுனா கூட போதும். Each one carries 1 mark. Totally 3 marks வந்துடும்.
Next one, 27, very easiest question. Write Arrhenius equation and explain the terms involved. இது யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. Arrhenius equation we know K is equal to A into exponential power of minus EA by RT. இந்த இடத்துல டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனா we get 2 marks. இந்த டேர்ம்ஸ் எழுதும் போது ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும், அதாவது 2 டேர்முக்கு ஆஃப் மார்க் அந்த மாதிரி கணக்கில் வந்து டோட்டலாக 1 மார்க் வந்துடும் நமக்கு. இந்த கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், இஏ அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ்? எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா மெயின் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸோடைய மூவ்மெண்ட். தட் மீன் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் விச் ரெஸ்பான்சிபிள் டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. இப்போது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு கண்டக்டன்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டினா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மெயின் கான்செப்ட் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படி கேட்டால், இஃப் த இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான் ஆஃப் த சொல்யூட் இன்க்ரீசஸ். அதாவது ஒரு சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொலிட் பார்ட்டிகளோடைய இன்டர் அயானிக் அட்ராக்ஷன், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அட்ராக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ த கண்டக்டன்ஸ் வில் டிக்ரீசஸ். Solvent of higher dielectric constant show high conductance in solution. இப்போ dielectric constant வந்து சால்வெண்ட்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே solubility அதிகமாக இருக்கும். இப்போ solubility அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அயான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டால் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ high conductance in solution. Third one, conductance is inversely proportional to viscosity of the medium. Medium mean இந்த இடத்துல சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய solid particle, that mean cation and anion மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ கண்டக்டிவிட்டி increases with a decrease in viscosity. If the temperature of the electrolytic solution increases, conductance also increases. So temperature increase ஆனால் kinetic energy increase ஆகும். kinetic energy increase ஆனால் movements of ions increase ஆகும். So conductance also increases. Molar conductance of solution increases with increase in dilution. Dilution increase ஆக ionic mobility வந்து greater-ஆ இருக்கும். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 5 ஃபேக்டர்ஸில் 3 மார்க்ஸ்னால எனி 3 எழுதுனாவே we will get full marks. Next one, state Faraday's first and second laws. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படி கேட்டினா, the mass of the substance liberated at an electrode during the electrolysis is directly proportional to the quantity of charge passed through the cell. அதாவது that is M is directly proportional to Q. இப்போ எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் லிபரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதுக்கு 1.5 மார்க் வந்துடும். செகண்ட்ல என்ன சொல்லுது? when the same quantity of charge is passed through the solution of different electrolytes. டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் இது சீரியஸில் இருக்குது. அதில் சேம் குவான்டிட்டியாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது the amount of substance liberated at the respective electrode, ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்லையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் டெபாசிட் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு their chemical equivalent. that mean electrochemical equivalence. இப்போ இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட், ரைட் எனி ஒன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தரோடைய ப்ரிப்பரேஷன் ஏதாவது ஒரு மெத்தட் கேட்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு when ethanol is heated with sulfuric acid at 413 Kelvin we get diethyl ether. அதே வந்து 440 கெல்வினில் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படி கேட்டால் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். பட் இங்கே நம்ம எவ்வளோ கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா 413 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது we get diethyl ether. இதுக்கு 3 மார்க்ஸ். இதில் வந்து கம்ப்ளீட் ஈக்குவேஷன், கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதியிருந்தால் யூ வில் கெட் 3 மார்க்ஸ். இல்லை சென்டென்ஸ் மட்டும் எழுதியிருந்தனா சென்டென்ஸுக்கு 1 மார்க் வந்துடும். 31st கொஸ்டின், how is chloropicrine prepared? chloropicrine எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேட்குறாங்க.
இது ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் யூனிட் நம்பர் 13லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். இல்லை பிரைமரி அண்ட் செகண்டரி நைட்ரோ ஆல்கைன் ஆன் ட்ரீட்டட் வித் குளோரின் ஆர் புரோமின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹிவ்ஸ் ஹாலோ நைட்ரோ அல்கின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆஃப் நைட்ரோ அல்கைன் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரீப்ளேஸ்டு பை ஹாலோஜன் ஆட்டம். இப்போ CH3NO2 இதில் NO2 group is attached to this carbon atom. That carbon we know alpha carbon. Alpha carbon என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. That on react with the chlorine and sodium hydroxide. The chlorine என்ன பண்ணும் அப்படி கேட்டா இந்த 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 3 chlorine வந்து ஆட் ஆயிடும். அப்போ we get CCl3NO2. இந்த 3 ஹைட்ரஜன் இன்னொரு 3 குளோரோட சேர்ந்து 3 ஹைட்ரஜன் குளோரோட ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ ட்ரைக்ளோரோ நைட்ரோமீத்தேனுக்கு பேர் தான் குளோரோபிக்ரின் அப்படின்னு சொல்லுவோம். The correct equation எழுதியிருந்தா 3 marks, இல்லை the explanation மட்டும் எழுதியிருந்தா you will get 1 mark. Next one, state any 3 advantage of food additive. Food additives உடைய advantages கேட்குறாங்க. இதில் 4 advantages கொடுத்துருக்குறோம். இந்த 4 advantagesல ஏதாவது 3 எழுதுனா you will get 3 marks. Next, compulsory question 1, 33, write the following for the complex AgNH3 twice plus. இதில் லிகாண்ட் என்ன, சென்ட்ரல் மெட்டல் அயான் என்ன, ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயான், இந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு, இது லிகான்ஸ். இப்போ லிகானோட நேம் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா அம்மைன் சொல்லுவோம், இல்லைன்னா NH3ன்னு எழுதலாம். இல்லை ஏதாவது ஒன்று எழுதுனா யூ வில் கெட் 1 மார்க். அதே மாதிரி சென்ட்ரல் மெட்டல் அயான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? சில்வர் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கா அயானா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அயானா இருக்குது. அயானா இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட மென்ஷன் பண்ணணும். சில்வர் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, அது ரோமன் லெட்டரில் காமிக்கணும், இல்லைன்னா Ag+ன்னு சொல்லலாம், இல்லைன்னா Ag1ன்னு போட்டு கூட காமிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக எழுதணும். வெறும் சில்வர்னு எழுதுனா, வெறும் ஏஜ்னு எழுதுனா there is no mark because of here silver is a central metal ion, not central metal atom. நெக்ஸ்ட் ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. ஐயூபேக் நேமில் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு நேம் எழுதும் போது ஃபஸ்ட்டு லிகாண்ட் எழுதுவோம், அப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு லிகாண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அம்மைன் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்? டை அம்மைன். அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சில்வர் இருக்குது. அதில் பார்க்கும்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதும்போது இந்த நேச்சர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வந்து அனயானிக் காம்ப்ளெக்ஸா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதனுடைய நேம் அப்படியே எழுதணும். அனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் 8ன்னு முடிப்போம். பட் இந்த இடத்துல கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அதனால் சில்வர்னு எழுதிட்டு இந்த இடத்துல இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1, ரோமன் லெட்டரில் 1ன்னு போடுறோம். பட் இது வந்து நியூட்ரல் மாலிகுலாக இல்லாமல் அயானாக இருக்கிறதுனால லாஸ்ட்டில் அயான் முடிக்கிறோம். அப்போ டை அமைன் சில்வர் 1 அயான் வந்துடும். இது கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ட் 4, ஆன்சர் ஆல் த கொஸ்டின். இல்லை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 34ல் ஏ, எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். 5 மார்க்ஸ் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு பூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டலில் ஜோன் ரிஃபைனிங் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 ஆன்சருக்கு ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இது எழுதுனா யூ வில் கெட் 1 மார்க். அதுக்கப்புறம் அதில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். when the impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. That is, impurities are more soluble in melt than in the solid state metal. அது எழுதுனா 1 மார்க். அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் எழுதுறோம். impure metal is taken in the form of rod. When the metal rod is heated with a heater, the metal melts. Heater is slowly moved from one end to other end. The impurities dissolved in the molten zone. When the heater moves, the molten zone also moves. This process is repeated again and again to get pure metal. This process is carried out in inert gas atmosphere to prevent the oxidation of metal. இப்போ இது எழுதியிருந்தோம்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மார்க்ஸ். லாஸ்ட்டில் ஜெர்மானியம், சிலிக்கான் ஆர் கேலியம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன்னா 1 மார்க். டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு 34ல் பியில் வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கேட்டினேஷன், ரைட் எனி 2 கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கேட்டினேஷன்னா கேட்டினேஷன் இஸ் an ability of an element to form chain of atom, அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் கேட்டினேஷனில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷனுக்கு அதில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே யூ வில் கெட் 2 மார்க்ஸ். சம்டைம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிடணும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் மார்க்குக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதுறது பெட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா சம்டைம் ஏன்னா எனி 2ன்னு சொல்லிடலாம். இங்கே கொடுக்கும்போது கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, எனி 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 2 எழுதுனா போதும். பட் ரைட் த கண்டிஷன்ஸ் ஃபார் கண்டினியூஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் 4மே எழுதி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், த ஹெச்எஃப் கேனாட் பி ஸ்டோர்டு இன் கிளாஸ் பாட்டில் ஒயின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து மாய்ச்சர்ட் ஹெச்எஃப் ராபிட்லி ரியாக்ட் வித் சிலிக்கா ஆர் கிளாஸ். சிலிக்கா ஆர் கிளாஸோட இந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படி கேட்டால் அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் ரீசன் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் கேனாட் பி ஸ்டோர்டு இன் கிளாஸ் பாட்டில்னு சொல்கிறோம். இது சொல்லிட்டேன்னா 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ சிலிக்கா எடுத்துகிட்டோன்னா SiO2 அந்த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்டும் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படி கேட்டினா SiF4 அப்படிங்கிற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ கிளாஸ் எடுத்துக்கிறோம், Na2SiO3 அதை ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்டோடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், Na2SiF6 ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ அஃபெக்ட் தி கிளாஸ். ஸோ தட் ரீசன் HF cannot be stored in glass bottle அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரீசன் சொல்லனா 1 மார்க்கு, இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா 1 மார்க்கு, டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸு, செகண்ட் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸு, டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 35ல் ரைட் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஏ கொஸ்டின் ஒரு 5 மார்க்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்துடும் நமக்கு. யூ ஆர் வெரி ஃபெமிலியர் இன் த வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருப்பீங்க நமக்கு. அதில் நம்ம சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் எக்ஸிபிட் 2 டைப் ஆஃப் வேலன்சி, நேம்லி பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி. இது மென்ஷன் பண்ணால் 1 மார்க் வந்துடும். இப்போ பிரைமரி வேலன்ஸ்னா என்ன, செகண்டரி வேலன்ஸ்னா என்னன்னு சொல்ல போகிறோம். Primary valency, it is a positive in most of the cases and 0 in certain cases. அதே மாதிரி it is referred as a oxidation state. It is always satisfied by negative ion. இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதணும்னா 1 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் சொல்கிறோம். It is referred as the coordination number. It is satisfied by negative ion, neutral molecule, positive ion or combination of these. இது எழுதுனா 1 மார்க் வந்துடும். அப்புறம் இந்த இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியரை சொல்கிறோம். அந்த இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் சொல்லிவிட்டு அதில் இந்த குரூப் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு 1 மார்க் வந்துடும். அதே மாதிரி பிரைமரி வேலன்சி நான் டைரக்ஷன் நேச்சர் அண்ட் செகண்டரி வேலன்சி ஆர் டைரக்ஷன் நேச்சர்னு சொன்னால 1 மார்க் வந்துடும். அதோட வந்து ஜாமெண்ட்ரி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை செகண்டரி வேலன்சி. இது எழுதுனாவே யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட் 35ல் பி 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். First one, how will you prepare bleaching powder? This is a 2 marks question. Bleaching powder is produced by passing chlorine gas through the tri-slacked lime. அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறோம். குளோரின் கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிற ப்ளீச்சிங் பவுடரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன், அதாவது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதுனாவே யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். இல்லை சென்டென்ஸ் எழுதுனா யூ வில் கெட் 1 மார்க்ஸ். செகண்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஃப்ரங்கல் டிஃபெக்ட் கேட்குறாங்க. Fungal defect arises due to the dislocation of ion from its crystal lattice. The dislocated atom எங்க போய் உட்காரும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லணும். The ion which is missing from the lattice point occupies an interstitial position அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டும் சொன்னா 1 மார்க் வந்துடும். This defect is shown by ionic solid in which cation and anion differ in size. அது சொன்னா 1 மார்க் வந்துடும். This defect does not affect the density of the crystal சொன்னா half mark வரும். எக்ஸாம்பிள் எழுதுனா half mark, டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். இந்த எக்ஸாம்பிளுக்கு பல சம்டைம் அந்த AGPR வச்சு வந்து டயக்ராம் போட்டால் கூட யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். நெக்ஸ்ட் 36 இல்லை டேரெக்டாக ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் லாந்தரைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் கான்சிக்வன்சஸ் ஆஃப் லாந்தரைட் கான்ட்ராக்ஷன்? யூனிட் 4லேருந்து கேட்குறாங்க.
லாந்தனைட் கான்ட்ராக்ஷனா என்ன, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன. As we move across 4 of series, atomic and ionic radii of lanthanide so gradual decreases with increase in atomic number. This decrease in ionic size is called lanthanide contraction. இதுக்கு 2 marks. அதே மாதிரி கான்சிக்வன்சஸ்ல வந்து டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலாக எத்தனை மார்க் வந்துடும், 3 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பி கொஸ்டினும் ஒரு டைரக்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஷியேட் கிறிஸ்டலின் அண்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். யூ ஆர் வெரி ஃபெமிலியர். இதில் டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். 7 பாயிண்ட்ஸில் ஏதாவது எனி 5 பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கோ எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எழுதலாம். எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதும்போது யூ வில் கெட் 5 மார்க்ஸ். ஈச் பாயிண்ட்ஸ் கேரிஸ் 1 மார்க். டோட்டலி 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ டைரக்ட் கொஸ்டின் 37A derive an expression of Nernst equation. Nernst equation derivation 5 marksல கேட்டிருக்காங்க. இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுதணும்னா you will get half mark. ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுதிட்டு அதுக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதுறோம். ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதணும்னா half mark, டோட்டலாக 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டெல்டா ஜியை ரிலேட் பண்ணுறோம். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் ஆர்டி எல்என் கியூன்னு எழுதுகிறோம். அதுக்கு 1 மார்க் வந்துடும். delta G is equal to minus N of E cell, delta G naught that is equal to minus N of E naught cell. இது எழுதும்போது each carries half mark, டோட்டலாக 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த N of வேல்யூ கொண்டாந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற வேல்யூக்கு 1 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டெரிவேட் பண்ணி வந்ததுன்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று எழுதுனா கூட you will get 1 மார்க். டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். பட் இன் சேஃப் சைடு இது 3மே நீங்கள் எழுதுறது பெட்டர்னு சொல்லுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கீழே போனால் இ செல் தட் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.059 டிவைடட் பை என் லாக் கேன்னு கூட எழுதி முடிச்சுக்கலாம். நமக்கு இதில் இதை ஃபுல்லாகவே எழுதுறது நமக்கு எப்போதுமே சேஃப் சைட் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 37ல் பி கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கேட்குறாங்க. 3 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது 3 மார்க்ஸ். கிவ் எனி 3 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கெமிஸ் ஆப்ஷன் அண்டு பிசிஸ் ஆப்ஷன். கெமிஸ் ஆப்ஷனுக்கு பிசிஸ் ஆப்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் அப்படிங்கிறது கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி டெரிவேஷன் கொஸ்டின் கம்பல்சரி படிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நென்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இதில் எனி 3 டிஃப்ரென்சஸ் எழுதுனா ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க். டோட்டலி 3 மார்க்ஸ் வந்துடும். இதில் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நம்ம திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் தான். டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் கம்பல்சரி படிக்கணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும், டெரிவேஷன் கொஸ்டின் படிக்கணும். இதெல்லாம் படித்தோம்னா கம்பல்சரி இதுலேருந்துலாம் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். டெரிவேஷனில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டில் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தனித்தனி வீடியோஸ் கூட கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸில் நமக்கு இது வந்து 2 மார்க்ஸ். ஏன்னா ஏற்கனவே ரைட் எனி 3ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரைட் எனி 3ன்னு கொடுத்ததுனால இது 3 மார்க்ஸுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்னு கேட்டதுனால இது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த 8ல் ஏதாவது 2 எழுதுனா கூட யூ வில் கெட் 2 மார்க்ஸ். டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். 38th கொஸ்டின், ஏயில் வந்து 2 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. ரைட் எ நோட் ஆன் கொடுத்துட்டு அதில் கார்போலமைன் ரியாக்ஷன், கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் கொடுத்துருக்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு கார்போலமைன் ரியாக்ஷன். கார்போலமைன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டில் அமீனில் இருக்கிறது. பிரைமரி அமீன் அதில் வந்து அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டு கிவ்ஸ் ஐசோசயனைட் which has an unpleasant smell. This reaction is known as a carbolamine test. This test used to identify primary amine. எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதினாவே உனக்கு என்ன வந்துடும்னா 2 மார்க்ஸ் வந்துடும்.
இங்கே 2 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரி அடுத்து கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் எழுதிட்டுல இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதுனா 3 மார்க்ஸ் வந்துடும். டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். இப்போ இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 3 மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் ஈக்குவேஷன் எழுதாமல் இந்த சென்டென்ஸ் மட்டும் எழுதுனா இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் இதில் பி கொஸ்டின். பி கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் கிளைகோசிடிக் லிங்கேஜ்? ஃபர்ஸ்ட் ஒன் இது. In a disaccharides, 2 monosaccharides are linked by oxide linkage called glycosidic linkage, which is formed by reaction of anomeric carbon of one monosaccharide react with hydroxylic group of another monosaccharide. இது எழுதுனா you will get 2 marks. அடுத்து செகண்ட் வந்து ஐடென்டிஃபை ABC கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது 3 மார்க்ஸில் வந்துடுது. அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா aromatic amine A is reactive with NaNO2 and concentrated hydrochloric acid. That means nitrous acid 273 278 Kelvin react பண்ணும்போது B கிடைக்குது. B react with phenol to form C. இது ரொம்ப ஈஸியானது. aromatic amine நமக்கு தெரிஞ்சது அனிலின். அப்போ ஆன்சர் A வந்து அனிலின். அனிலின் react with NaNO2 and HCl. We know diazotidization reaction. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணும்? பென்சின் டையசோனியம் குளோரைடு ஃபார்ம் பண்ணும். இந்த பென்சின் டையசோனியம் குளோரைடு ஃபீனாலோட ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 11th லெசன்லையும் வரும். கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் பாராஹைட்ராக்சி அசோபென்சின் ஃபார்ம் பண்ணும். அப்போ அனிலின் ஏ, பென்சின் டையசோனியம் குளோரைடு பி, பாராஹைட்ராக்சி அசோபென்சின் சி. இப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷன் எழுதுனாவே உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் வரும். இப்போ அனிலின், பென்சின் டையசோனியம் குளோரைட், பாராஹைட்ராக்சி அசோபென்சின் எழுதினாவே யூ வில் கெட் 3 மார்க்ஸ். இல்லை இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதினாலும் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் 1.5 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். அப்போ இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 3 மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். இது 38 பி கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஏற்கனவே சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஷார்ட்டில் கூட போட்டிருப்போம். இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எப்போதுமே ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் படிக்கணும், அதே மாதிரி தியரிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிக்கணும், அதே மாதிரி டெரிவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கம்பல்சரி படித்தாவே ஒரு மினிமம் மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ 4 கொஸ்டினுமே கேட்குறாங்க, ஒரு 2 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 into 2 8 மார்க்ஸ் வந்துடும். இப்போ அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம ஒரு 7 கொஸ்டின் எழுதுனோம்னா 15 மார்க்ஸ் நம்ம பாஸ் ஆகிடுவோம் ஈஸியாக, சிம்பிளாகவே. அப்போ இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின், தியரி கொஸ்டின்ஸ், கேரக்டரிஸ்டிக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ டெரிவேஷன் கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸில் எதுக்குமே நம்ம விடாமல் படிச்சிட்டோம் அப்படி கேட்டினாவே ஓரளவு மார்க் வாங்கிடலாம் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனால் இப்படி தான் ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் படிக்க வேண்டாம். பப்ளிக் எக்ஸாமினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்கன்னு நம்ம எளிமையாக சொல்லிட முடியாது. அதனால் இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை வச்சு இப்படி தான் ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் நல்லா படிங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச்.